நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். நீர் புறப்பட்டு போவும் உம் மகன் பிழைத்து கொள்வான். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்மை வாழ வைப்பது எது? மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே எதன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் இதுதான் என்னை காப்பாற்றுகின்றது, இதுதான் என்னை வாழ வைக்கின்றது என்று நாம் சொல்வது எதையாக இருக்கும்? நம்மளை வாழ வைக்கிறது பணமாக இருக்குமா, அல்லது பொருளாக இருக்குமா, அல்லது உணவாக இருக்குமா? இறையேசுவில் பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் அதிக நம்பிக்கை எதன் மீது வைத்திருக்கின்றோம்? எனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குது. ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது, வேலை இருக்குது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நாம் இத்தகைய பொருள்தான் என்னை வாழ வைக்கின்றது என்று நாம் இதன் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். எனவே தான் மனிதனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது என்று இறைவன் கூறுகின்றார். நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றோம்? எப்பொழுதும் என் கண்முனுக்கு தீங்கு மட்டும், தீமை மட்டும் தெரிவதாக இருக்கின்றது. நான் நன்மையை நாடுவது கிடையாது, நன்மையை தேடுவது கிடையாது. எனவே நான் இத்தகைய சூழ்நிலையில் வாழ்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது? பொறாமை, வைத்தெரிச்சல், போட்டி, இத்தகைய நிலையானது என் உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது இவையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை என்பது கிடையாது என்பதுதான் இறைவன் இன்றைய இறைவாற்றின் மூலமாக கூறுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நல்ல அழகிய ஒரு பாடல், பட்டினத்தாருடைய பாடல். இந்த பிரசங்கம் பார்க்கும் பொழுது யோசித்த ஒரே ஒரு பாடல். மாடுன்று கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்பி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டா, சுமந்து வந்த சுற்றம் சுழலியோடு திரும்பிவிட்டது. இப்பொழுது உனக்கு பெயர் எங்கே, பெரிய தனம் எங்கே, ஊர் எங்கே? ஒரு இறந்த ஒரு புணத்தை பார்த்து, உடலை பார்த்து பட்டினத்தார் பாடுறாரு. என்ன பாடுறாருன்னா, புரியுதா நான் சொல்கிறது? பாருங்க, மாடுன்று கண்டுன்று மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா, எல்லாம் இருக்குன்னு நீ சந்தோஷமாக இருக்கிறல்ல, மகிழ்ச்சியாக இருக்கிறல்ல, எனக்கு எல்லாமே இருக்கு என்று மகிழ்ச்சியாக இருக்கிற. ஆனால் இறந்த பிற்பாடு யார் இருக்கா? விம்பி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டா. உன் மனைவியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, வீதியோடு நின்றுடுவாங்க, அவ்வளோதான். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டது. சொந்தக்காரன் என்ன பண்ணாங்க? வந்து அடக்கம் பண்ணிட்டு அவங்க மண்ணு போயிட்டாங்க. இப்பொழுது உன் பெயர் எங்க? நீ சம்பாதித்த பெயர் எங்க? உன்னுடைய தனம் எங்க? நீ சேர்த்து வைத்த பொருள் எங்க? உனது ஊர் எங்க என்று பட்டினத்தார் அழகாக கூறுவார். எனவே நான் இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றால் உலக பொருட்கள் அல்ல. இறைவன் கூறுகின்றார், நீ எதை விதைக்கின்றாயோ அதை தான் அறுவடை செய்வாய். நீ நன்மையை விதித்தால் நன்மை அறுவடை செய்வாய், நீ தீமையை விதித்தால் தீமை அறுவடை செய்வாய். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே எதுவும் நிரந்தரம் அல்ல, கடவுளுடைய வார்த்தை தவிர, இறைவனை தவிர என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக தான் என்னுடைய வாழ்க்கையில இறைவன் பல எடுத்துக்காட்டுகளை கொடுக்கின்றார், பல இறைவார்த்தையை கூறுகின்றார். எப்பொழுதும் இறைவார்த்தையின் மூலமாக நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கின்றார். ஆனால் என்னுடைய உள்ளமோ, என்னுடைய உதடோ, இவையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் என்னுடைய பதவியின் மூலம், என்னுடைய பலத்தின் மூலமாகவும், என்னுடைய உறவினர் மூலமாகவும் நான் கடவுளை மறந்து வாழ்கின்றேன். எனவே இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது, இறைவனை நான் மறக்கின்ற பொழுது எனக்கு எது என் கண் முன் வரும்? தீமை மட்டும்தான் வரும். தீமையை மட்டும்தான் பேசுவீங்க. அப்புறம் ஆசீர்வாதம் வரும் என்றால் இவருடைய ஆசீர்வாதங்கள் வராது. எனவே அந்த இறைவார்த்தையை பார்க்கின்ற பொழுது முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி நமக்கு எடுத்து காட்டுவது எது என்றால், நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக கூறுகின்றார்? முடக்குவாதமுற்ற மனிதன் ஒரே வார்த்தை கூறுகின்றார், அவருடைய நோய் நீங்குகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூறுகின்றார், காற்றும் புயலும் அடங்கி விடுகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூறுகின்றார், நோய்கள் குணமாகுகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூறுகின்றார், தொழுநோய் நலமடைகின்றது. கடவுள் ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தான் நான் செவி சாய்க்க வேண்டும், மனிதனுடைய வார்த்தைக்காக அல்ல, பிறருடைய வாழ்க்கைக்காக அல்ல. நான் பார்க்க வேண்டியது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், மற்றவங்களாம் பார்க்கறது கிடையாது.
மனைவியை பார்க்கறது கிடையாது, பொருளை பார்க்கறது கிடையாது. எனவே யான் பார்த்து செவி சாய்க்கக்கூடியது, என்னை வாழ வைக்கக்கூடியது இறைவனுடைய ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருக்க வேண்டும். ஊரில் பேசுகிற பேச்சுக்காக நான் காத்திருக்க கூடாது. என் கணவனுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்க கூடாது. என்னுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்க கூடாது. அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கிற ஆறுதல் கொடுக்கும். மற்றவங்க நம்ம சாடுறாங்களா திட்டுறாங்களா கவலைப்படாது. நான் செவி சாய்க்க வேண்டிய ஒரே வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. எனவே அந்த வார்த்தையானது எனக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இறை வார்த்தை கூறுகின்றது, வானத்திலிருந்து மழை பெய்கின்றது. கடவுள் சொல்றாரு, வானத்திலிருந்து மழை பெய்யுது. அந்த மழை என்ன பண்ணுது, வீணாகவில்லை. அதுதான் சொல்ற, மண்ணில் விழுந்து அது மரம் வளர்வதற்கும் செடி வளர்ப்பதற்கும் அந்த மழையின் மூலமாக மரம் கனியை கொடுக்கின்றது, பூக்களை கொடுக்கின்றது. அந்த மழை அந்த மரத்துக்கு பலனை கொடுக்கின்றது. அதுபோலுதான் இறைவனுடைய வார்த்தையானது என் குடும்பத்திற்கு வருகின்ற பொழுது, எனக்கு வருகின்ற பொழுது அது பலன் கொடுக்காமல் திரும்பி செல்லாது. இறைவன் அதை தான் கூடாது. என்னுடைய வார்த்தை எனக்கு எப்போதும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அத்தகைய வார்த்தையை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய இறை வார்த்தையானது கடவுள் என் உள்ளத்தில் இருந்தால் நான் நல்லதை மட்டும்தான் பேசுவேன். கடவுள் என் உள்ளத்தில் இருந்தால் நான் நல்லதை மட்டும்தான் பேசுவேனா? தீமை பேசுவேனா? யாராவது தப்பாக பேசுவேனா? அப்போ நான் தீயது பேசுகிறேன்னா, நான் தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன், அப்புறம் என்னுடைய உள்ளத்தில் இறைவன் இல்லை. எனவே இறைவாக்கினராக இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை எப்போதும் நம்மை வாழ வைப்பதாக மட்டும்தான் இருக்கின்றது என்று இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே இறைவன் மனம் வருந்துகின்றார். சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லாமல் போகின்றது, இறைவார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போகின்றது. எனவே கத்தோலிக்க திருச்சபையிலே விவிலியத்தை நாம் எவ்வளவு படித்தாலும் சரி, இறைவார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போகின்றது, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போகின்றது. அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ஊடரவில்லை, என்னுடைய உள்ளத்தை அது குத்தவும் இல்லை என்று இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போகின்றது. எனவே அவர்கள் சொந்த ஊரில் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்து மனவேதனையில் இருக்கின்றார். கடவுள் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார்? ஆனால் இயேசு கிறிஸ்து பட்ட மரத்துக்கு இவ்வளவு பாடுன்னா, படாத மரத்துக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? நல்ல மனிதர்களை பார்த்து கூறுகின்றார், நீ எவ்வளோ துன்பப்படுவ, மக்கள் என்னையே ஏற்றுக்கல, உன்னை ஏற்றுக்குவாங்களா என்று இறை வார்த்தையின் மூலமாக இறைவன் மனம் வருந்துகின்றார். அந்த மக்கள் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளாததை நினைத்து அவர் வேதனை அடைகின்றார். ஆனால் இறைவன் அங்கு புதுமைகள் மூலமாக மக்கள் நல்ல மக்கள் இருக்கின்றார். கடவுள் எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பதை இறைவன் அங்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே இன்றைய நற்செய்தியின் மூலமாக நூற்றுவத் தலைவர் அவர் ஒரு அரசு அலுவலகத்திலே இருக்கின்றவர், நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார். யாருடைய அரசுல? ஏரோதுடைய அரசுல மாளிகையில் இருக்கின்றார். அந்த மாளிகையில் இருக்கின்ற போது அவர் எப்படி இருக்கணும்? இறைவார்த்தை மற்ற நற்செய்தியை பார்க்கின்ற போது நூற்றுவத் தலைவன் செல்க என்றால் செல்கின்றான், வானா வரான், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நூற்றுவத் தலைவனோ அவன் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்பதற்காக நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு என் மகன் உயிர் பெயர்க்க வேண்டும், நோயிலிருந்து நீங்க வேண்டும் என்று அவன் திரும்பி அவன் வருகின்றான். எனவே அந்த தலைவன் அலுவலகத்தில் இருக்கணும். ஏரோதுக்கு அடுத்து இருக்கானா ஒரு குட்டி அரசராக இருக்கணும், அவர் ஒரு பதவியில் இருந்திருக்க வேண்டும். எனவே அவர் எங்கிருந்து கிளம்புகிறார்? கப்பர்நகூமிலிருந்து கானாவூருக்கு வருகின்றார். அதனுடைய தொலைவு 20 மைல் தொலைவு. இப்போ ரொம்ப ஈஸியாக 20 கிலோமீட்டர்லாம் போகிறோம். அப்பொழுது அவர் காத்திருந்து மெதுவாக கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்காக வருகின்றார். எனவே அரசர்கள் என்ன நினைப்பாங்க? ஏரோது இதை அறிந்திருந்தால் என்னை கொன்று போடுவானா? ஏரோது ஒருவேளை இவன் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று இருக்கிறான் என்று அந்த பணியிலிருந்து அவனை ஒருவேளை நீக்கலாம். ஆனால் எதை குறித்தும் அந்த அலுவலகர் அவர் அஞ்சவில்லை. மக்கள் என்ன நினைப்பாங்க, அரசன் என்ன நினைப்பாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு வேண்டும் இறைவனுடைய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை என்னுடைய மகனை குணமாக்கும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் வருகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, மரத்தை பார்க்கின்ற பொழுது காற்றடிக்கிற பக்கம்தான் மரம் சாயும். எந்த பக்கத்தில் காற்றடிக்கிறோ அந்த பக்கம் தான் மரம் சாயும். அந்த மரம் சாயலைன்னா அதனால் வாழ முடியாது. எனவே காற்று இந்த பக்கம் வீசுதா, உடனே இந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் வீசுதா, இந்த பக்கம் சாயும். நான் சாய வேண்டியது கடவுள் பக்கம் சாய வேண்டும். அப்படி நான் கடவுள் பக்கம் சாய்கின்ற பொழுதுதான் எனக்கு வாழ்வு உண்டு. நான் பயந்து அஞ்சி மனிதர்கள் பக்கம் நான் சாயக்கூடாது, என்னுடைய உறவு பக்கம் சாயக்கூடாது. நான் கடவுள் பக்கம் சாய்கின்ற பொழுது எனக்கு வாழ்வு உண்டு என்று இறைவார்த்தை கூறுகின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 21-28 பார்க்கின்ற பொழுது
கனானிய பெண் தன்னுடைய மகளுக்காக அவர் கடவுளிடம் கத்தி கொண்டு வருவார். இறைவா, ஒரு வார்த்தை சொல்லோ, என்னுடைய நாய் மேசையிலிருந்து ஒரு சில துண்டு விழாதில்ல, அதுபோன்று நினைத்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் மகள் அவள் குணமடைவள் என்று கனானிய பெண் தன்னுடைய மகளுக்காக இறை வார்த்தை கேட்பதற்காக இறைவன் வருகின்றார். அந்த விசுவாசத்தால் இன்றைய நூற்று தலைவின் மூலமாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே அந்த பெண்மணிக்கு இறைவன் கூறுகின்றார், நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும். வேற எந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும். நீ என்ன விரும்புகிற? என்கிட்ட வரல, நம்பிக்கையாக வரல, விசுவாசத்தோடு வரல, நீ விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று கூறுகின்றார். அதே போன்றுதான் அந்த அலுவலகர் அவர் கேட்கின்ற பொழுது, நீ புறப்பட்டு போகும், நீ எதை பார்ப்ப? அடையாளத்தை பார்ப்பீங்க. நீங்கள் அடையாளத்தை பார்த்து அருஞ்செயலை பார்த்து நீங்கள் விசுவசிப்பீங்க. எனவே என் மக்கள் என்னை ஏற்றுக்கல, நீ மட்டும் ஏன் வர என்று இறைவன் அங்கு வினவுகின்றார். ஆனால் அவனுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் பார்த்து, நீ போ, உமக்கு உன் மகன் பிழைத்து கொள்ளான். வேற எந்த வார்த்தையும் சொல்ல, நீ போ. உடனடியாக அவர் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி மடிக்கின்றார். வேற எந்த பேச்சுமே பேசல. எப்படி சரியாகுமா? நீ வா வா என்று இறைவனை கூட்ட அழைத்த அந்த அலுவலகர் கூறுகின்றார், நீ போவும் உன் மகன் பிழைத்து கொள்வான். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு இறைவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் சுமந்தவாறு அவர் செல்கின்றார். செல்லும் வழியிலே பணியாளர் வருகின்றார். பணியாளர் உம்முடைய மகனுக்குடைய காய்ச்சல் நீங்கியது, உன் மகன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான், நலமாக இருக்கின்றான் என்று அவர் கூறுகின்ற பொழுது, எப்பொழுது அவன் குணமான என்று வினவுகின்றார். அவர் இயேசு கிறிஸ்து எப்போது அந்த வார்த்தை சொன்னாரோ அப்பொழுதே உம்முடைய மகன் குணமான என்று அவருக்கு நினைவு வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு இறை வார்த்தையானது இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அற்புதமாக கொடுத்திருக்கின்றார். என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தை தங்குகின்ற பொழுது என்னுடைய ஆன்மா நலமடையும், என்னுடைய நம்பிக்கை நலமடையும், என்னுடைய கணவருடைய நோய் நீங்கும், என்னுடைய மனைவியுடைய நோய் நீங்கும், என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், இறைவன் எனக்கு எல்லா துன்பத்திலிருந்து என்னை நீக்குவார் என்று, என்னுடைய வலியை போக்குவார், எனக்கு குணமளிப்பார் என்று இறைவார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைக்கின்றோமா? நம்பிக்கை வைக்கின்றோமா? எப்பொழுதும் நாம் பிறரை கண்டு அஞ்சி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு நாம் தீமையே நாடி வருகின்றோம், தீமையே செய்து வருகின்றோம் என்று கூறுகின்றார். எனவே தான் இறைவன் நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள் என்று கூறுகின்றார். எனவே இவருடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே என்னை வாழ வைப்பது எது என்று உணர்ந்தவர்களாக, இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். இறைவன் ஒரு காலமும் நம்மை கைவிட மாட்டார். இறைவன் நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றுவார். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.